சுகமாய் கண்டு தந்திடுவே. சிலுவை நிலைத்தெந்தன் தந்தம் சுகமாய் கண்டு தந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தாமதாங்கள் கண்டாரே நீவ சமூகத்திலே. தாமதாங்கள் கண்டாரே நீவ சமூகத்திலே. மூன்றாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமம் 16:10 வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. சங்கீதம் 40:16 வாசிக்கும் போது இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 40:16 74 இந்த 4 வசனங்களில் பார்க்கும்போது let all those who seek you rejoice and be glad in you. உம்மை தேடக்கூடிய உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்பட கடவர்கள். மகிழ்ச்சி, rejoice and gladness. Where is it? How can we receive it? அதை சந்தோஷம் மகிழ்ச்சியும் எங்கே நாம் அடைய முடியும்? எந்த பணம் கொடுத்தாலும் வாங்க முடியுமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடக்கூடிய மக்களை ஆண்டவர் God anoint them with the oil of gladness. ஆனந்த தைலத்தினாலே தம்மை தேடக்கூடிய மக்களை என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். There is a great joy in seeking the Lord. உண்மையாய் கர்த்தரை தேடி பாருங்க, உங்க உள்ளத்துல பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. உலகத்துல எல்லா பொருளையும் வாங்கக்கூடிய ஷாப்புகள் உண்டு. கோல்டு வாங்கலாம், வைரம் வாங்கலாம், அதை விட காஸ்ட்லி திங்ஸ் வாங்கக்கூடிய எல்லா பொருள் வாங்கக்கூடிய கடைகளும் உண்டு. ஆனா எந்த கடையிலையும் எந்த பணத்தை கொடுத்தோம், எந்த டாலரை கொடுத்தோம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் செய்ய முடியாது. சில திருவிழாக்களுக்கு, சில ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோடு சந்தோஷமாய் போவோம். திரும்பி வரும்போது அதே சந்தோஷத்தோடு வருகிறோமா என்றால் இல்லை. போகும்போது சந்தோஷத்தோடு போவோம், உற்சாகத்தோடு போவோம். திரும்பி வரும்போது ஒன்று சரீரத்தில் ஏற்பட்ட களைப்பு, இல்லாவிட்டால் போகக்கூடிய பிரயாணத்தில் ஏற்பட்ட ஆர்குமெண்ட்ஸ், இதெல்லாம் திரும்பி வருகையில் நமக்கு ஒரு பெரிய பாடன்சமாகவே திரும்பி வருவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வாருங்கள், என்னை தேடுங்கள், I will make you glad. அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நல்ல ஆண்டவரை உண்மையாய் தேடி நல்ல ஸ்தோத்திரித்து துதிங்க. You can receive great joy, joyfulness. ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்குது. 3 கருத்தை சொன்னேன். ஆண்டவரை தேடக்கூடிய மக்களுக்கு என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க. முதலாவது, நீங்க வாழ்வடைவீர்கள். உங்க உள்ளத்தில் ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் ஸ்பிரிட்டை தருவார். டெட் ஃபீலிங், டெட் ஸ்தோத்திரம், செத்த உணர்வுகள் உங்க உள்ளத்தை நிரப்பாது. சோக எண்ணங்கள் உங்களை விட்டு நீங்கும். உங்க இருதயம் வாழும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவது, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. பஞ்ச காலத்திலேயும் யாக்கோபையும் எலியாவை போஷித்த ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவரை தேடும் போது உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அவரை தேடக்கூடிய மக்களுக்கு அவருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெப வீட்டில் அவளை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க.
எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, அவரிடத்தில் சேருகிறவன், அவரிடத்தில் வருகிறவன், அவர் இருக்கிறார் என்றும், he is rewarder of those who seek him, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணும்? அவர் இருக்கிறார். அவரிடத்தில் வரக்கூடியவர்கள் என்ன விசுவாசிக்க வேண்டும்? அவர் இன்றைக்கு இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வசனத்திலே ஸ்தோத்திரம், he is a rewarder of those who diligently seek him, அவரை கருத்தாய் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கையில் உசியா என்ற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். சகரியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, சகரியா என்றால் ஏற்கனவே இதை குறித்து பிரசங்கம் செய்திருக்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சகரியா அல்ல, அவனுடைய காலத்தில் இருந்த ஒரு எல்டர்லி மேன், ஒரு ப்ராஃபட். அவன் உயிரோடு இருந்த அந்த வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். பாருங்கள், சகரியாவின் நாட்களில் உசியா, இந்த அசரியா என்ற ராஜா தேவனை தேடுவதற்கு மனதிறங்கினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்கச் செய்தார். உசியா 52 வருஷம் யூதாவில் ராஜாவா இருந்தார். As long as he did seek the Lord made him to prosper. கர்த்தரை தேடின நாட்களில் தேவனை தேடுவதற்கு சகரியா ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தார். சகரியாவுடைய போதனை, சகரியாவுடைய வார்த்தைகள் அவனை கர்த்தரை தேட உற்சாகப்படுத்தினது. ஆகையினால he set himself to seek the Lord. கர்த்தரை தேட தன் இருதயத்தை மனதிறங்கினான். தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை எல்லாம் என்ன செய்தாராம்? வாய்க்கச் செய்தார். நீங்கள் பிந்தின வாசனத்திலே God rewarded him in everything. பல யுத்தங்கள் அவன் செய்தான். எல்லா யுத்தங்களிலேயும் அவனுக்கு தொடர்ந்து வெற்றியை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்றான், பெலிஸ்தியர்களை பிடிக்கிறான், அரேபியன்ஸை பிடிக்கிறான், மெகிஸ்தூனியரை பிடிக்கிறான், அம்மோனியர்களை சிறைப்பிடித்து அவர்களை பகுதி கட்ட வைக்கிறான். இப்படி அவன் கர்த்தரை தேடின நாட்கள்ல தொட்டதெல்லாம் அவனுக்கு வெற்றியாகவே முடிந்தது. அல்லேலூயா. 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கோபுரம் மேலும் அலங்கத்தின் மேல் எல்லா அம்புகளை எல்லாம் செய்தான். அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் என்ன செய்யிற்று? பரம்பிற்று. எப்பொழுது? கர்த்தரை தேடின நாட்கள்ல அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் பரவிற்று, வெகு தூரம் பரவிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிருந்தது. Hallelujah. God's favor was upon him. God was favorable to him in the days which he did seek the Lord. கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கினார். ஆகையினால பலப்பட்டான், அவன் மிகவும் பலப்பட்டான். வசனம் சொல்லுது, ஆச்சரியமாய் அவனுக்கு எல்லாம் அனுகூலமாயிற்று. இப்போ சகரியா மரித்து போய்விட்டான். கர்த்தரை தேடுவதில் அவன் குறைவுபட்டான். அவன் இருதயம் அவனுக்குள்ளே அவன் அழிந்து போகும் மட்டும் என்ன செய்து சொல்லுங்க,
மேட்டிமையாயிற்று. when he was strong his heart lifted up to his destruction. அவன் அழிவுக்கு ஏதுவாக அவன் இருதயம் மேட்டிமையாகி தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான். இப்பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை. கர்த்தரை தேட மறந்து விட்டான். ஸ்தோத்திர, கர்த்தருக்கு விரோதமான பல காரியங்களை செய்தான். ஆகினாலே ஒரு குஷ்டரோகம் அவன் மேல் வந்தது. கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவன் ராஜாவாக இருந்தாலும் தனி வீட்டில் ஒதுக்கி அவனை குஷ்டரோகி என்ற முத்திரையோடு சாகிற வரைக்கும் தனி வீட்டில் அவனை அடைத்து வைத்திருந்தார்கள். தனி வீட்டில் உட்கார்ந்தான். அவன் ஒரு நாள் செத்து போகிறான். மக்கள்லாம் சொன்னாங்க, நல்ல ராஜாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இந்த குஷ்டரோகியாகி ராஜாவை என்ன செய்யக்கூடாது. பாருங்க, இந்த ராஜா கர்த்தரை தேடின நாட்கள்ல இவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. எகிப்தின் எல்லை மட்டும் பரம்பிற்று. அவன் செய்த காரியமெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தரை தேடுவதில் புஷ்டாப் வைத்தான். கர்த்தரை தேடுவதை விட்டு விட்டான். ஸ்தோத்திரம். இப்பொழுது அவனை ஒரு கொடிய வியாதி பற்றி கொண்ட போது மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். he was a leper. அவன் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பொதுவாக மரித்த போதாயில் அவன் மேல் ஒரு மரியாதை உண்டு. நம்முடைய ராஜாவா இருந்தானே என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், அவன் குஷ்டரோகி என்று சொல்லி மக்கள் அவனை ராஜாக்களை அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல அவனை என்ன செய்யல, ஆண்டவரை தேடுவதில் குறைவுபடக்கூடாது. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.